ஆனா அதிமுகவை ரொம்ப விஜய் விமர்சிக்காம இருக்கிறது மூலம் எதிர்காலத்துல அதிமுகவோட ஒரு இணக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற சந்தேகத்தை கொடுக்குதா இல்லையா? அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்குமா தேர்தலுக்கு பிறகு? அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு எதிர்காலத்தில் உறவு இருக்குமா எல்லாம் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்குமா? இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது இனி மெல்ல சாகும் தமிழ்னுவாங்களே, அது போல அதிமுக வலுவிழந்து பலவீனம். இப்போவே 10 தோல்வி பழனிசாமின்ட்டாங்க. 26 நிச்சயமாக பாஜகவோடு அவர் சேர்ந்ததால் ஜெயிக்கிற கொஞ்ச நஞ்ச வாய்ப்பையும் அவர் இழந்து விட்டார். இப்போ விஜயினுடைய அரசியல் நுழைவு அவரை இரலவெண்ட் ஆக்கிடுச்சு. இப்போ ஃபைனலில் 2 பேர் தான் இருக்க போகிறாங்க, 3 பேர் கிடையாது. 4 முனை போட்டியே அது என்ன வேணா சொல்லிக்கலாம். மே 26 யாருக்கும் போட்டினா விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார் இதை, திமுக தாவேகான்னு. அப்போது தாவேகா ஜெயித்தாலும் ஏடிஎம்கே வில் பிகம் இரலவெண்ட்டு. திமுக ஜெயிச்சா இட் வில் பி ஃபினிஷ்டு. அப்படியே எல்லாரும் தாவிடுவாங்க அதிமுகவில் இருக்கிறவங்க. அதனால்